இங்க ஒருத்தனை புதுசா இதனால் வரைக்கும் யாருமே தப்பிச்சிடாத ஒரு ஐலாண்ட்ல இருக்க ஜெயில கொண்டு வந்து போடுறாங்க. சோ அப்படி ஜெயிலுக்குள்ள வந்தவன் அவனோட ரூமை சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா ரொம்பவே பாலடைஞ்சு போய் கிடக்குது. என்னடா ரூம் இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருக்க கார்ட்ஸ் வந்துட்டு இவன் ரூமோட டோர்ல இருக்க ஒரு சின்ன கேப் வழியா ஃபுட் கொடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு டைமும் இவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அப்ப இவன் என்ன பண்றானா, இவன் வரும்போதே கூடவே ஒரு போஸ்டர் ஒன்று எடுத்து வந்திருக்கான். அந்த போஸ்டர் வந்துட்டு இவன் ரூமோட வால்ல வந்து ஒட்டி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம இங்க டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் பெட்டுக்கு கீழே அதுக்கான இடம் இருக்கு, அங்கதான் டாய்லெட் போகணும். சோ இப்படி இருக்க அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, இவன் கொண்டு வந்து பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடுறது மட்டும் இல்லாம இந்த ரூம்ல இருக்க இவனோட விண்டோ கிரில்ல உடைச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் இவனால எதுவுமே பண்ண முடியல. சோ இப்படியே காலங்கள் போக இப்போ நல்லா வயசாகி கிழவனாயிடுறான். சோ இப்பதான் இவன் வந்து டிசைட் பண்றான், இதுக்கு மேல இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாது, இந்த ஜெயிலை விட்டு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவன் ஒட்டி வச்சிருக்க அந்த போஸ்டருக்கு பின்னாடி இவன் வச்சிருக்க ஸ்பூனை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழி பொறிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு டைம் அந்த கார்டு வந்து செக் பண்ணும் போதெல்லாம் இவன் அந்த போஸ்டர் மூடி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் பொறிக்கிற மண்ணு கல் எல்லாத்தையும் அங்க இருக்க பக்கெட்ல போட்டு அது எல்லாத்தையும் அந்த ஜன்னல் வழியா கொட்டிடுறான். சோ இப்படியே பண்ணி கடைசி எப்படியோ ஒரு வழியா அதுல ஒரு பெரிய ஓட்டையை போட்டுறான். அப்படி ஓட்டை போட்டு பார்த்தா அது வந்துட்டு ஆக்சுவலி பக்கத்து கைதியோட ரூம். அந்த பக்கத்து ரூம்ல இருக்க கைதி வந்து செத்து போயிட்டான் போல, அவனை ஒரு கஃபீன்ல போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கைதியும் பாத்தீங்க அப்படின்னா இவன மாதிரி அவனோட ரூம்ல போஸ்டர் ஒன்று ஒட்டி வச்சிருக்கான். அந்த போஸ்டருக்கு பின்னாடி எக்ஸாக்டா இவன மாதிரியே குழி தோண்டி வச்சிருக்கான். சோ இதை பார்த்தவன் அந்த ஓட்டை வழியா போக அப்படி போய் பார்த்தா பக்கத்து ரூம்ல ஒரு கைதி ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். ஆனா அவனும் செத்துட்டான் போல, எந்த அசியுமே இல்லாம படுத்துட்டு இருக்கான். இவன் போயிட்டு என்னடா செத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவன் சடனா அண்டர்டேக்கர் மாதிரி முழிக்கிறான். அப்படி முடிச்சவன் தோ பக்கத்துல இருக்க ஓட்ட வழியா போ அப்படின்னு மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அவனும் போஸ்டர் ஓட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி இவனும் குழி தோண்டி வச்சிருக்கான். என்னடா எல்லாருமே ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஓட்ட வழியா போக அப்படி போய் பார்த்தா பக்கத்து ரூம்ல நல்லா சைக்கோ மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இவனை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றானா, இதுல இருந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணி உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு கார்டை எடுக்க அப்படி எடுத்து பார்த்தா அதுல வந்துட்டு டெத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவள்தான் உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா அவனும் இதே மாதிரி போஸ்டர் ஓட்டி அதுக்கு பின்னாடி ஓட்ட போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியா போக அப்படி போய் பார்த்தா பக்கத்து ரூம்ல ஒரு கைதி ஒருத்தர் இருக்கான். அவன் இவனை பார்த்த உடனே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுக்குறான். இது இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட், உன்னால முடிஞ்சா இதை வச்சு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அதை வாங்கிட்டு அவன் ரூம்ல இருக்க அந்த ஓட்ட வழியா போறான். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு ரூம்ல இருக்க ஓட்ட வழியா அப்படியே போயிட்டே இருக்கான். ஸோ அப்படி இவன் போயிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா சரியான பைத்தியக்காரனா இருப்பானாட்டுக்குது. இவனை பார்த்த உடனே அடி புலக ஆரம்பிச்சிடறான். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அவனை சமாளிச்சுட்டு அவன் ரூம்ல இருக்க ஓட்ட வழியா எஸ்கேப் ஆகி வந்தா இந்த ரூம்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அது எப்படி உட்காந்துட்டு இருக்கானா, நல்லா தீஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். யாரா அவன் தேவாங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் ரூம்ல இருக்க ஓட்ட வழியா ஒரு வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா கடைசியா இவனோட ரூமுக்கே வந்திருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருக்க ரூம்ஸ் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல கட்டியிருக்காங்க.